செல்வப்பெருக்கே செந்தேனே கடலே கனியமுதே கண்ணே கட்டி பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திருநமணி பொக்கிஷமே கல்வி களஞ்சியமே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே என் செந்தமிழே அவையோரே அதில் பெரியோரே நாளைய வரலாறே இன்றைய மாணவரே உங்கள் அத்துணை பேருக்கும் என் சலாத்தை கூறி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முழந்துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி பொன்னிலான் பொருளில்லான் புகழன்றி வசையில்லான் இல்லானும் இல்லான் இல்லை எனும் ஏக்கமில்லான் உலகம் போற்றும் காமராசர் அவரே எங்கள் காமராசர். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தா என்ற வள்ளுவனின் கூற்றுபடி பொற்கால ஆட்சி செய்த முதல்வர் என்று கூறும் அளவிற்கு தூய ஆட்சி செய்தார். பாரத மக்களால் பாரத பெருந்தலைவர் கர்ம வீரர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் என்றெல்லாம் புகழப்படுகின்ற காமராசரை பற்றி தான் பேச வந்துள்ளேன். காமராசர் விருதுநகர் என்னும் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்னும் கிராமத்தில் 1903ஆம் ஆண்டு குமாரசுவாமி சிவகாமி அம்மா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இயற்றலும் ஈட்டலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்ற வள்ளுவனின் கூற்றுபடி பொற்கால ஆட்சி செய்த முதல்வர் என்று கூறும் அளவிற்கு தூய ஆட்சி செய்தார். ஏழை மக்கள் கல்வி பயின்றால் தான் நாடு அறியாமையிலிருந்து விலகி வளம் பெறும் என்பதை அறிந்து பல கல்வி கூடங்களை திறந்தார். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். எனவே தந்தை பெரியார் கல்வி கண் திறந்த காமராசர் என காமராசரை மனதார பாராட்டினார். பல ஆலைகளை நிறுவி வேலை வாய்ப்புகளை பெருக்கி தொழில்துறையில் வளர்ச்சியினை உருவாக்கினார். விவசாயம் செழிக்க அலைகள் பல கண்டு அரும்பசி போக்கினார். எனவே செல்வீரர் கர்ம வீரர் படிக்காத மேது என பல பட்டங்கள் அவரை சூழ்ந்தன. தமிழ் மாநிலம் தலை சிறந்த தலைவனை கண்டு தலைவணங்கியது. கவியரசு கண்ணதாசன் கல்லாமை தன்னை கருவர்க்கின்றே இல்லாமை தன்னை இல்லாதாக்குவேன் என்று கர்ம வீரரின் செயல்களை புகழ்கின்றார். 2 முறை பாரத பிரதமராக வாய்ப்பிருந்தும் அதை மறுத்து தலைமைக்கு ஏற்ற பிரதமர்களை 2 முறையும் உருவாக்கி தி கிங் மேக்கர் என்ற அடைமொழியை பெற்றார். கொடுத்தல் உயர்ந்தென்று அதன் எதிர்கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தென்று கொள் என பிறருக்கு கொடுத்து பிறர் தந்த பெரும் பதவிகளை கொள்ளேன் என்று மறுத்து உயர்ந்தார். தனக்கென எதுவும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கென வாழ்ந்த காமராசரை பார்த்து கண்ணதாசன் தங்கமே தென் பொதுகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாயை தவிர சொந்தமென்று ஏதுமில்லை. துணை இருக்க மங்கை இல்லை தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை. ஆண்டி கையில் ஓடு இருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்று குமுறுகிறார் கவியரசர் கண்ணதாசன். கர்ம வீரர் காமராசர் மறைந்ததும் அவருடைய வாடகை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார். அவருடைய வாகனத்தை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது. அவருடைய பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. 1976ஆம் ஆண்டு நடுவண் அரசு உயரிடம் விருந்தான பாரத் ரத்னா விருது வழங்கி காமராசரை சிறப்பித்தது. வறுமையில் அவர்தான் வாழ்ந்தாரே, மக்கள் வளர்ச்சியினை மட்டும் நினைத்தார். பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, பெருமைகள் பெற்றால் அது நாட்டுக்காக. ஆறறிவு கொண்டது எதற்காக, ஆய்ந்து பார்க்கணும் அதற்காக. பிற உயிர் பேணுவோம் பரிவாக, பெருமைகள் புரிவோம் பெரிதாக. காமராசரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது வரமாக, பயன்படுத்தினேன் சரியாக. நன்றி கூறுகிறேன் முறையாக. வணங்கி முடிப்பதே தமிழின் அறம், வணங்குவது என் இருகரம். விடை பெறுகிறேன் என் பேச்சை நிறுத்தி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். உலகம் உள்ள நாள் வரைக்கும் பெருந்தலைவர் புகழ் நிலைத்திருக்கும். நன்றி. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.